வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தி பேசும்போது இல்லைனா ஹிந்தி சென்டென்ஸ் பண்ணும்போது கா, கே, கி இதெல்லாம் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கா, கே, கி இதை பார்க்கலாம். கா, கே, கி இது நம்ம ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டுக்கு, அதாவது ஒரு வார்த்தையின் முன்னாடியே நம்ம அந்த கா, கே, கி போடணும். அதாவது உஸ்கி பெஹன், பெஹனுக்கு முன்னாடி, உஸ்கா பாயி, பாய்க்கு முன்னாடி தான் போடணும். அந்த வார்த்தை எந்த ஜெண்டரில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு முன்னாடி போடணும். இப்போ கா போடும்போது அந்த வார்த்தை சிங்குலராக இருக்கணும், ஆணாக இருக்கணும். ஒரு சிங்குலராக இருந்து ஆணாக இருக்கிற, அதாவது ஆண் பாலில் இருக்கிற மஸ்குலைன் ஜெண்டரில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறதா கா. கா கா எப்போவுமே யூஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை மேலாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், அப்புறம் சிங்குலராக இருக்கணும். இதை மறக்காதீங்க. இப்போது கே எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம்? கே ஒரு சென்டென்ஸில் நம்ம ஒரு வேர்டுக்கு, ஒரு வார்த்தைக்கு முன்னாடி போடணும்னா அந்த வார்த்தை ஆண்பால் இருக்கணும், இல்லைன்னா ஆணாக இருக்கணும், அப்புறம் ப்ளூரலாக இருக்கணும், அதாவது பன்மையலாக இருக்கணும். மேல் ஜெண்டர்லும் இருக்கணும், மஸ்குலைன் ஜெண்டர்லும் இருக்கணும், அது ப்ளூரலாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு அந்த வேர்டுக்கும் அந்த வார்த்தைக்கு முன்னாடி நம்ம கே அப்படின்னு போடுவோம். உன்கே, பச்சே, உஸ்கே, பச்சே, பச்சேனா குழந்தைகள், அப்படி அது ப்ளூரலாக இருக்கணும், இல்லைன்னா அப்புறம் ஆண்பாலும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் கே நம்ம போடுவோம். இப்போ பாருங்கள், கீ எப்படி போடுறது. ஒரு சென்டென்ஸில், ஹிந்தி சென்டென்ஸில் கீ போடும்போது அந்த சென்டென்ஸில் ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம கீ போடுவோம். அப்போது அந்த வேர்டு என்னவாக இருக்கணும்? பெண் பாலில் தான் இருக்கணும். ஆனால் சிங்குலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூரலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருமையானாலும் பரவாயில்ல, பன்மையானாலும் பரவாயில்ல. ஆனால் அது கண்டிப்பாக பெண்ணாக இருக்கணும், இல்லைன்னா பெண் பால் இருந்தால் வார்த்தையாக இருக்கணும். அதாவது நிறைய வார்த்தை ஹிந்தியில் பெண் பால், நிறைய வார்த்தை ஹிந்தியில் ஆண் பால். இந்த ரெண்டு இது ஜெண்டர் தான் இருக்குன்னு நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன். அதை கவனித்து பாருங்கள். அப்போது என்ன கீ போடணுன்னா ஒரு சென்டென்ஸில் அந்த எந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம கீ போடுவோமோ அந்த வேர்டு, அந்த வார்த்தை ஒருமையோ இல்லை பன்மையோ, சிங்குலராக ப்ளூரலாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக அது ஃபீமேலாக இல்லைன்னா ஃபீமேல் ஜெண்டரில் இருக்கிற வார்த்தை தான் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம கீ யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸில் நம்ம கா யூஸ் பண்ணணும்னா அந்த சென்டென்ஸில் இருக்கிற அந்த வேர்டுக்கு முன்னாடி நம்ம கா போடணும், அந்த வார்த்தைக்கு முன்னாடி போடணும். அப்போ அந்த வார்த்தை சிங்குலராக இருக்கணும், அதாவது ஒருமையாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், இல்லைன்னா ஆண் பால் இருக்கிற வார்த்தையாக இருக்கணும். இல்லை கே போடணும்னா அது ப்ளூரலாக இருக்கணும், அதாவது பன்மையில் இருக்கணும், ஆண் இருக்கணும், இல்லைன்னா ஆண் ஜெண்டரில் இருக்கிற வார்த்தையாக இருக்கணும். கீ போடணும்னா அது சிங்குலராக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளூரலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருமையானாலும் பன்மையானாலும் பரவாயில்ல அந்த வார்த்தை. ஆனால் கண்டிப்பாக அந்த வார்த்தை ஒரு பெண்ணாக இருக்கணும், இல்லை பெண்களாக இருக்கணும், இல்லைன்னா பெண் பாலில் பட்ட ஏதாவது வார்த்தையோ ஆயிருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம கீ யூஸ் பண்ண முடியும். இது கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இங்கே 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்குற. ராமனின் சகோதரன், ராமனின் குழந்தைகள், ராமனின் மனைவி, இது 3 கொடுத்துருக்குற. இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது ராமனின் 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 கிடையாது. சகோதரன், குழந்தைகள், மனைவி, 3 வார்த்தையை நம்ம பார்த்து இந்த வார்த்தை சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். அதாவது ஒருமையாக பன்மையான்னு மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் மேல் ஜெண்டரில் இருக்குதா, இது ஆண் பாலா பெண் பாலா, இது மட்டும்தான் நம்ம பார்த்தாலே போதும். கா, கே, கி எப்படி போடணும்னு தெரியும். இப்போ பாருங்கள், ராமனின் சகோதரன், ராம் கா பாய். எதுக்கு ராம் கா பாய்? பாய் சிங்குலர், பாய் சிங்குலர் அண்ட் மேல் ஜெண்டர், அதனால ராம் கா பாய். ராம் கே பச்சே, ராமனின் குழந்தைகள்,
ராம் கே பச்சே. ஏன் ராம் கே பச்சே? பச்சேனா பசங்க, ஆண் குழந்தைகள். பச்சியா அப்படின்னா பெண் குழந்தைகள். பச்சே ஆண் குழந்தை ஆனதுனால ப்ளூரலாக இருக்கிறாங்க. பச்சா சிங்குலர், பச்சே ப்ளூரல். அதனால மேலாக இருக்கிறாங்க பச்சே ஆண் குழந்தைகள், அப்புறம் ப்ளூரலாக இருக்கிறாங்க. அப்போ ப்ளூரலாக இருந்தால் எப்படி என்ன இருக்கணும்? கே அப்படின்னு வரும். ராம் கே பச்சே, ராம் கே பச்சே. ராமனின் மனைவி, ராமனின் மனைவி. மனைவி வந்து சிங்குலர் அண்ட் ஃபீமேல், பெண், பெண் பால் தானே. அதனால் ராம் கி பத்னி, பத்னி மனைவி, மனைவி வந்து பத்னி சிங்குலர் ஃபீமேல். அதனால் ராம் கி பத்னி அப்படின்னு ஆயிரும். பாருங்க, என் மகன், எங்கள் மகன், உன் மகன், உங்கள் மகன். இது எப்படி நாங்கள் சொல்லுவோம்? என் மகன், மேரா பேட்டா. மேரே கா பேட்டா அப்படின்னு சொல்ல மாட்டோம். மேரா பேட்டா, அதாவது மை ப்ளஸ் கா மேரா. இதெல்லாம் ப்ரீவியஸ் பழைய வீடியோலெல்லாம் நான் வந்து கிராமர் வீடியோவில் போட்டிருப்பேன், கவனமாக பாருங்கள். என் மகன் மேரா பேட்டா, மை ப்ளஸ் கா மேரா, மேரா பேட்டா ஆயிரும். எங்கள் மகன் ஹமாரா பேட்டா, ஹம் ப்ளஸ் கா ஹமாரா, ஹமாரா பேட்டா, ஹமாரா பேட்டா. உன் மகன் तुम्हारा बेटा, तुम प्लस का तुम्हारा, तुम्हारा बेटा. ஏன் எல்லாத்துனும் கா வந்துருச்சுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா பேட்டா 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 சிங்குலர் பையன், அதனால் காதா வந்துருச்சு. மை ப்ளஸ் கா மேரா, ஹம் ப்ளஸ் கா ஹமாரா, தும் ப்ளஸ் கா தும்ஹாரா. உங்கள் மகன் ஆப் ப்ளஸ் கா ஆப்கா, ஆப்கா பேட்டா. இப்படி தான் வரும். இவனுடைய மகன், இவளுடைய மகன், இவருடைய மகன். இவனுடைய மகன் இஸ்கா பேட்டா, யஹ ப்ளஸ் கா இஸ்கா. இவனுடைய, இவன் அப்புறம் சிங்குலர், இவனுடைய, அதனால இஸ்கா, இஸ்கா பேட்டா. பேட்டா சிங்குலர் அண்ட் மேல் ஆனதுனால கா, யஹ ப்ளஸ் கா இஸ்கா. இவளுடைய மகன் இஸ்கா பேட்டா, இஸ்கி வராது, இஸ்கா பேட்டா. ஏன்? பேட்டா சிங்குலர் மேல் ஆனதுனால இஸ்கா பேட்டா. இவளுடைய மகன் இஸ்கா பேட்டா, யஹ ப்ளஸ் கா இஸ்கா. இவருடைய மகன் இன்கா பேட்டா, ஏ ப்ளஸ் கா இன்கா. யஹ சிங்குலர், ஏ ப்ளூரல். தெரியும் உங்களுக்கு இல்லையா? இவருடைய மகன் இன்கா பேட்டா, இஸ்கா பேட்டானா சிங்குலர், இன்கா பேட்டானா அது ப்ளூரல். இவங்களுடைய அப்படி இருந்ததுனால இன்கா வந்துருச்சு. ஆனால் நம்ம கா போடும்போது எது பார்க்கணும்? பேட்டா, பேட்டா சிங்குலர் மேலாக இருந்தால் மட்டும்தான் கா போட முடியும். இன்கா பேட்டா, இன்கா பேட்டா இப்படி வந்துடும். இவருடைய மகன் இன்கா பேட்டா, இவளுடைய மகன் இஸ்கா பேட்டா, இவனுடைய மகன் இஸ்கா பேட்டா. இவருடைய மகன் இன்கா, ஏ ப்ளஸ் கா இன்கா பேட்டா. அவனுடைய மகன் உஸ்கா பேட்டா, அவளுடைய மகன் உஸ்கா பேட்டா, அவருடைய மகன் உன்கா பேட்டா. எப்படி வந்துருச்சு? அவனுடைய மகன், அவனுடைய மகன்னா உஸ்கா பேட்டா. கா பேட்டா, கா வரணும்னா பேட்டா சிங்குலர் மேலே இருக்கிறதுனால கா வந்துருச்சு. அப்போ உஸ்கா, உஸ்கா எப்படி வந்துருச்சுன்னா வஹ ப்ளஸ் கா உஸ்கா, வஹ ப்ளஸ் கா உஸ்கா, அவனுடைய உஸ்கா. அதே மாதிரி அவனுடைய, அவளுடைய மகன், அப்போவும் உஸ்கா தான் வரும். உஸ்கா, வஹ ப்ளஸ் கா உஸ்கா. அவருடைய மகன் உன்கா, வே ப்ளஸ் கா உன்கா. வே ப்ளூரல் ஆனதுனால உன் அப்படின்னு வந்துருச்சு. உன்கா, கா ஏன் வந்துருச்சுன்னா பேட்டா சிங்குலர் மேல், அதனால கா வந்துருச்சு. அவருடைய மகன் உன்கா பேட்டா. யாருடைய மகன், அதாவது யாருடைய பையன்? கிஸ்கா பேட்டா, யாருடைய மகன் கிஸ்கா பேட்டா. யாருடையதோ மகன், யாருடையதோ மகன் தெரியல அப்படின்னு சொல்லணும்னா கிசி கா பேட்டா, கிசி கா பேட்டா. எந்த வீட்டின் மகன்? கிஸ் கர் கா பேட்டா, கிஸ் கர் கா பேட்டா. எந்த வீட்டின் மகன். அப்புறம் பேட்டா இருக்கிறதுனால கா வந்துருச்சு, அவ்வளோதான். யாருடையதோ மகன் அப்படின்னு சொல்லணும்னா கிசீகா, கிசீகா பேட்டா. யாருடைய மகன் கிஸ்கா பேட்டா, யாருடையதோ மகன் கிசீகா பேட்டா.
எந்த வீட்டின் மகன், கிஸ் கர் கா பேட்டா, அது எந்த வீட்டோட பையன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அப்போ கிஸ் கர் கா பேட்டா, கர் வீடு. ரவியின் மகன், ரவியின் மகன், ரவி கா பேட்டா, கா எதுக்கு வந்துருச்சு, பேட்டா சிங்குலர் அதனால கா, ரவி கா பேட்டா. ராணியின் மகன், ராணி கா பேட்டா, ராணி கா பேட்டா. ராஜாவின் மகன், ராஜா கா பேட்டா. பாருங்க, ரவியின் மகன்கள், அதாவது ரவிக்கு ஒன்றை விட அதிகமாக பசங்க இருக்கிறாங்க, அதனால ரவியின் மகன்கள் ப்ளூரல். ரவி கே பேட்டே, பேட்டேனா ப்ளூரல் ஆயிடுச்சு அதனால கே வந்துருச்சு. சிங்குலராக இருந்தால் பேட்டா கா அப்படின்னு வந்திருக்கும். ரவியின் மகன்கள், ரவி கே பேட்டே. ராணியின் மகன்கள், ராணி கே பேட்டே, ராணி கே பேட்டே, பேட்டே ப்ளூரல் இருக்கிறதுனால கே. ராஜாவின் மகன்கள், ராஜா கே பேட்டே, ராஜா கே பேட்டே. இப்போ பாருங்க, என் மகள், என் மகள், மேரி பேட்டி, பேட்டி ஸ்திரீலிங் அதாவது பெண்பால் அதனால மேரி, மே ப்ளஸ் கி மேரி, மேரி பேட்டி. என் மகள் மேரி பேட்டி. எங்கள் மகள் ஹமாரி பேட்டி, ஹம் ப்ளஸ் கி ஹமாரி, ஹமாரி பேட்டி எங்கள் மகள். உன் மகள் தும்ஹாரி பேட்டி, உன் மகள் தும்ஹாரி பேட்டி, தும் ப்ளஸ் கி தும்ஹாரி. உங்கள் மகள் ஆப்கி பேட்டி, ஆப்கி பேட்டி, ஆப் ப்ளஸ் கி ஆப்கி, ஆப்கி பேட்டி. ரவியின் மகள், ரவியின் மகள், ரவி கி பேட்டி, கி எதுக்கு வந்துருச்சு, பேட்டி ஃபெமினன் ஜெண்டர் அதாவது பெண்பால், பேட்டி பொண்ணு தானே அதனால கி, ரவி கி பேட்டி. ராணியின் மகள், ராணி கி பேட்டி. ராஜாவின் மகள், ராஜா கி பேட்டி. பேட்டி பேட்டி தான் நம்ம பார்க்கணும், இங்கே பேட்டியாக இருக்குதா, கீ அப்புறம் வர்ற வார்த்தை வந்து எந்த ஜெண்டரில் இருக்குது, ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து கீ போடணுமா, கே எழுதணுமா, கா எழுதணுமான்னு பார்க்கணும். இங்கே ரவி, ராணி, ராஜா இது எந்த ஜெண்டரில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பேட்டியா பேட்டாவா அந்த சைடில் இருக்கிற அந்த வார்த்தையை நம்ம கண்டிப்பாக பார்த்து கவனிச்சுட்டு வேணால் கீ போடணும், கே வருமா கா வருமா அப்படின்னு பார்க்கணும். அப்போது ரவியின் மகள், ரவி கி பேட்டி. ராணியின் மகள், ராணி கி பேட்டி. ராஜாவின் மகள், ராஜா கி பேட்டி. யாருடைய மகள், யாருடைய மகள், கிஸ்கி பேட்டி, பேட்டி ஃபெமினின் ஜெண்டர் அதனால் கி பெண்பால். யாருடையதோ மகள், கிசி கி பேட்டி, கிசி கி பேட்டி, கிசி கி பேட்டி. இங்கே கீ இல்லாது கீ, ஃபஸ்ட்டு கீ எழுதிருக்குல்ல அந்த மாதிரி எழுதணும், கீ. யாருடையதோ மகள், கிசி கி பேட்டி. எந்த வீட்டுடைய மகள், கிஸ் கர் கி பேட்டி, கிஸ் கர், கர்னா வீடு, கர் கி பேட்டி, கிஸ் கர் கி பேட்டி எந்த வீட்டுடைய மகள்.